இப்போ இந்த இடத்துல ஸ்டெர்லைட் வேணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில் இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நித்தம் பார்க்குறோம். ஒரு 2000 பேர் 3000 பேர் 5000 பேருன்ற மாதிரி அங்கே சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க, வாசலில் வந்து நிற்கிறாங்க, கொடி பிடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சடார்னு என்ன வந்து நிற்கும் அப்படின்னா, சார் அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் செத்துட்டாங்க தெரியும்ல, இப்போ அதுக்கு காரணமானதை நீங்கள் தரக்க சொல்கிறீங்கன்னான்ட்டு இப்படி வந்து நிற்பாங்க. அந்த 13 பேர் உயிரிழப்பு இருக்குல்ல, அது ஒரு ஆன்மாவை உழுக்கக்கூடியது, நெஞ்சை உழுக்கக்கூடியது. யாராக இருந்தாலுமே நம்ம உறவினர்கள் யாராச்சும் ஒருத்தர் அது மாதிரி படுகொலை அந்த இடத்துல ஒரு கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம நெஞ்சை எப்படி பதறோம். ஸோ அவங்களுடைய ஆன்மாவுக்கு நம்மளுடைய அஞ்சலி. கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை நம்ம வந்துட்டு கொச்சைப்படுத்த முடியாது, குறைச்சி பேச முடியாது. அந்த 13 உயிர்கள் முன்னாடி வந்து போகிறதுனால தான் மீடியாவில் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட்ன்ற பேச்சை யாரும் எடுக்கும். இப்போ அது பண்ணால் என்னமோ தேச துரோகி மாதிரி, இப்போ ஆன்டி இண்டியன்ற ஒரு வார்த்தை ஃபேமஸாக இருக்குல்ல இந்த கவர்மெண்ட்டில், அது மாதிரி நாம் அதை பற்றி பேசினா ஐயோ இவன் வந்து தமிழின விரோதி, இவன் வந்துட்டு கார்பரேட் கைக்கூலி, இல்லைன்னா இவன் வந்துட்டு இந்த 13 பேர் ஊரில் வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரி. கொரோனா காலகட்டத்தில் சென்னையிலையும் தமிழ்நாடு முழுக்கும் ஏன் இந்தியாவுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வருது. அங்கே நிறைய பேரால் சுவாசிக்க முடியாமல் இருந்தாங்க. போதுமான அளவுக்கு நம்மகிட்ட ஆக்சிஜன் உற்பத்தி இல்லை. அப்போ மூடி இருந்த அந்த ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும், மருந்து ஆக்சிஜன் மட்டுமே அந்த இடத்துல அவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ அதுக்கு மட்டும் அது எப்படி பயனளிச்சது? ஏதோ ஒரு தோற்றத்துக்கு பின்னாடி ஸ்டெர்லைட் வந்துட்டு பலிகடா ஆக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பலிகடா போராட்டம் தான் அது கிட்டத்தட்ட 100 நாள் தொடர் போராட்டமாக மாதிரி அதுக்கு பிறகு 100ஆவது நாளில் வந்துட்டு வேறு அசம்பாவிதங்கள் நிகழ ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஆமாம், எங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது, இது மூடுங்க சொன்னாங்க. அது வந்து நீதிமன்றமும் கேட்டது, தேசிய பசுமை தீர்ப்பாயமும் கேட்டது, அரசாங்கமும் செவிமடுத்தது. இப்போ அதே மக்கள் எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை, வேலை இல்லை, படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறோம், போதைப் பொருளுக்கு அடிமையாக வராங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாக வராங்க, இங்கே ஒரு நல்ல நிறுவனம் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே சொல்லும்போது இந்த குரலுக்கு செவிமடுக்க வேண்டியது தேவையா இல்லையா? மீண்டும் காப்பர் உருவாக்குவதற்கான பாசிபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கா சார்? கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி என்னுடைய கனவு 2030 $1 ட்ரில்லியன் நோக்கி நகரணுன்ட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கேருந்து இன்னும் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகணும். ஒரு புள்ளி விவர கணக்கில் இல்லைனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தால் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இத்தனை ஆயிரம் பேர் பயன்பெறுவார்கள்னு சொல்ல முடியுமா சார்? இன்றைக்கி வேலை நிறுவனத்தை திறந்தால் கூட அதில் 8000 பேருக்கு மினிமம் நேரடியாக பயன்பெற முடியும். கண்டிப்பாக நிறைய தொழில்கள் இன்னும் புதுசாக உள்ளே வரும். புது டெக்னாலஜிலாம் வந்துச்சு. இப்போ ஏன்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த வெஹிக்கிள் வரும்போது அதுக்குன்னா நிறைய தொழிலும் உள்ளே வரும். மறைமுகமாக கண்டிப்பாக ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு அரவிந்த் குமார் அவர்கள். சார் வணக்கம். வெல்கம் தமிழ். சார், இந்த நேர்காணல் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். இப்போ எடுத்தாலுமே அந்த ஹீட் குறையாமல் அப்படியே நடக்கும் அந்த இன்சிடென்ட் தான் ஸ்டெர்லைட். இந்த ஸ்டெர்லைட்டை எப்போ தொட்டாலுமே அதோட இஷ்யூஸ் வந்து ரொம்ப பெருசாகும். இந்த ஸ்டெர்லைட் அப்படின்னு சொன்னதும் உங்களோட ஞாபகத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் என்ன சார்? நம்ம வரலாற்றில் நீண்ட நெடிய பரப்பிலிருந்து ஸ்டெர்லைட் விஷயத்தை நம்ம அணுக வேண்டியிருக்கு. 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சிட்ட பிறகு அன்றைக்கி இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்தியாவோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. முதல் 20 ஆண்டு காலம் முழுக்க நம்ம சொல்கிறோம்ல, காமராஜர் தமிழ்நாடு முழுக்க அணைகள் கட்டினார், திருச்சியில் பெல் ஆரம்பித்தாங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் ஐசிஎஃப் ஆரம்பித்தாங்கன்ட்டு, இதெல்லாம் அந்த பீரியடில் 57 58 60 அந்த பீரியடில் வந்தது தான். அப்படி முதல் கட்டுமானங்கள் முடிந்துட்ட பிறகு ஒரு 40 ஆண்டுகள் அமைதியாக போகுது. இந்தியா அடுத்த அந்நிய செலாவணிக்கே கையில் பைசா இல்லாத மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்து சேருது 1990களில் மன்மோகன் சிங் ஆட்சியில். அப்போ நம்ம தாராளமயமாக்கல் கொள்கை, லிபரலைசேஷன் அப்படின்ற ஒன்று நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இந்தியாவுக்குள்ளே வராங்க, கடை விரிக்கிறாங்க. அப்போ அதுநாள் வரை வெளிநாட்டில் அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க, மூலப்பொருட்கள்லாம் அங்கேயே கிடைச்சிது, அங்கேயே வாங்கிக்கிட்டாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே அவங்க குறைந்த ஊதியம், நிறைய மனித வளம், இந்த அடிப்படையில் உள்ளே வராங்க. அப்படி வந்துட்டு பிறகு மூலப்பொருட்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ அந்த மூலப்பொருட்களை ஒன்று இங்கேயே இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுத்து பயன்படுத்துறது, இல்லைன்னா இறக்குமதி பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் 1994 அப்போ வந்துட்டு 1991-96 அதிமுக அரசாங்கம், ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும், தாராளமயமாக்கல் கொள்கையின் மூலிமா கிடைக்கக்கூடிய தொழில் வளங்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வரணுன்ற ஒரு ஸ்கீமில் அவங்க வந்துட்டு இந்த வேதாந்தா ரிசோர்ஸஸ் என்ற கம்பெனி வந்துட்டு அவங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி.
ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, நிறைய நாடுகள் இருக்காங்க. இந்தியாவிலையும் நிறைய மாநிலங்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலும் நிறைய மாவட்டங்கள் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்துட்டு நம்ம காப்பர் ப்ரொடக்ஷனில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் ஒத்துக்கிட்டு ஒரு எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஐ திங்க் 1994 மே அந்த காலகட்டத்தில். அதன் பிறகு அந்த ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகள் அந்த பூர்வாங்க பணிகள்லாம் நடக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அடுத்து வந்து திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும் நம்மளுடைய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும். அப்போ நமக்கும் உற்பத்தி இங்கேயே பண்ணோம்னா அந்த பொருட்கள் நமக்கு கணிசமான இல்லை. ஏன்னா ஏற்றுமதி பண்ணி ஒரு காரோ பைக்கோ வரும்போது அதுக்கு கூடுதல் விலை இருக்குது இல்லையா? அப்போ இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணால் அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சகாய விலையில் ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. 1996 சம்திங் மிடில் அந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் அங்கே இருக்கிற சிப்காட் வளாகத்தில் தான், எங்கேயோ குடியிருப்பில் மக்கள் நிறைய பேர் வசிக்கிற இடத்துல அப்படிலாம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படலை. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சிப்காட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிப்காட்டில் ஸ்ரீபெரும்புதூர், கும்மிடிப்பூண்டி, அம்பத்தூர், கிண்டி, நீங்கள் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அப்படி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிப்காட் வளாகத்துக்குள்ளே இதுக்கான ஒரு இடத்த அலாட் பண்ணுறாங்க. அங்கே இந்த ஆலைகள் 1996 இருக்குது. உள்ள 2 டைப் ஆஃப் ஆலைகள். ஒன்று வந்து காப்பர் ஸ்மெல்ட்டிங், தாமிரத்தை உருக்குறது. இதை தாண்டி அதோட பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ சல்ஃபூரிக் ஆசிடோ, பாஸ்போரிக் ஆசிடோ அதுலேருந்து நம்ம நிறைய எடுக்கலாம். இதை தாண்டி மின் உற்பத்தியும் நடக்கும். இது அத்தனையும் இருக்கக்கூடிய அளவுக்கு நேரடியாக ஒரு 3000லேருந்து ஒரு 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக ஒரு 60,000 பேருக்கு ஒரு வேலைவாய்ப்புன்ட்டு 96 அது உற்பத்தி நடக்குது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் சடனாக ஒரு பூமை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரியல் எஸ்டேட்டுன்றது அந்த பீரியடில் தான் அதிகமாக ஆரம்பிச்சது. சென்னையில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சென்னையில் உங்களுக்கு வந்துட்டு துறைமுகங்கள் இருக்குது, இங்கே நிறைய கம்பெனிஸ் வராங்க. இங்கே மறைமலை நேரம் அப்போ தான் உருவாகுது, உரகடம் அப்போ தான் உருவாகுது. அப்போ அங்கே நிறைய வெளிநாட்டு நிறுவனம்லாம் வரும்போது இங்கே அதை சார்ந்த உபரி தொழில்கள்லாம் வருது. இப்போ ஒரு காருக்கு ஒரு நட்டு மட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது அம்பத்தூரில் ஒரு கம்பெனி பண்ணணும். அதோடைய கதவு இருக்குன்னா அதுக்கு மட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது ஒரு கம்பெனி பண்ணணும். அதுபோல் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வரும்போது அதை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட உபரி தொழில்கள். இப்போ அவங்க லோடு அடிக்கணும் கொண்டு வெளியே பண்ணல லாரி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 லாரி உள்ளே போய்ட்டு வருதுன்னா உங்களுக்கு டயர்லேருந்து ஆரம்பித்து பஞ்சர் கட்டிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எத்தனை பெரியான உனக்கு தொழில் இது. அப்படி ஒன்று உருவாச்சு. ரொம்ப பெரிய ஒரு பூமு. அதில் ஸ்டெர்லைட் சொல்லும்போது அந்த சமயத்தில் தூத்துக்குடி இல்லாமல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த பக்கம் விருதுநகர் வரைக்குமே ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய அளவுக்கான இனிமேல் படித்தா நம்ம சென்னைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, மதுரையை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல படிப்புக்கு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் அங்கே நிறைய வேலை. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு ஆலை. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடச்சிது. ரொம்ப நல்ல விதமாக தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ்நாட்டில் அது வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அன்னிலேருந்து நம்ம ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு காலகட்டமாக தான் ஆரம்ப புள்ளி இப்படி தான் இருந்தது. நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி பற்றி பேசுனீங்க சார். இங்கே ஒரு ஊடகவியலாளர் ரீசெண்ட் டைமில் இது ஏன் இதாகுது அப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்குமே கொந்தளித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபட்ட போராட்டம் தான் இந்த ஸ்டெர்லைட். இதோட பின்னணி வந்து அப்படியே பார்த்தோம்னா இங்கே ஸ்டெர்லைட் மூடப்பட்டதுனால தான். இந்தியாவில் ஸ்டெர்லைட் மட்டும்தான் காப்பர் தயாரிக்கிறாங்களா? 1950களிலிருந்து ஹிந்துஸ்தான், நம்மளுடைய கொடைக்கானலில் வந்துட்டு ஃபோட்டோ ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்கும். ஹிந்துஸ்தான்ற பேரில் மத்திய அரசாங்கம் வந்துட்டு நிறைய நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று தான் ஹிந்துஸ்தான் வந்து காப்பர் கம்பெனின்னு ஒன்று. ஆனால் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ராஜஸ்தானில் ஒரு கோத்ரின்ற இடத்துலையும் ஜார்க்கண்டில் சிங்பம்ன்ற ஒரு 2 இடத்துலையும் தான் அவங்களுக்கு பிளான்ட் இருந்தது. அதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் ரன் பண்ணது ப்ரைவேட், அதுக்கப்புறம் தான் நாட்டுடைமையாக்கப்படுது. அதுபோல் அப்போ 2 பெரிய பிக் ஷாட் பார்த்தீங்கன்னா, ஒன்று டாட்டா, ஒன்று பிர்லா. டாட்டா ஒரு செக்டாரில் பெரிய ஆளாயிட்டு வர்றாங்க, பிர்லா வந்துட்டு இந்த குரூப்பில் குதிக்கிறாங்க. ஆதித்ய பிர்லாவுடைய ஹிண்டல்கோன்னு ஒரு கம்பெனி. அவங்க இன்றைக்கி தேதிக்கு ஆன் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் டன் தாமிரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு குஜராத்தில் ஆலை இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, மத்திய பிரதேசில் ஆலை இருக்குது, நிறைய ஸ்டேட்டில் அவங்க ஆலைகள் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது 5 லட்சம் டன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா அந்த கம்பெனியோடைய அளவு, மேன் பவர், அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ மத்திய அரசாங்கமே 1 லட்சம் டன் உற்பத்தி பண்ணுது. இந்த ஹிண்டால்கோ வந்துட்டு ஒரு 5 லட்சம் உற்பத்தி பண்ணுது. இந்த சமயத்தில் தான் ஸ்டெர்லைட் வந்துட்டு இப்போ ஆரம்பித்தாங்க. 1996 சொன்னேன் இல்லையா? 96லேருந்து அவங்க மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட 4 லட்சம் டன், சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, 4 லட்சம் டன். அப்படின்னா தமிழ்நாடு, இந்தியாவோட ஒட்டுமொத்த தாமிர உற்பத்தி 10 லட்சம் டன் உபரியாக இருக்குது. அப்போ உபரிக்குன்னா அப்போ ஏற்றுமதி பண்ணுறோம். நம்ம 1 கிலோ மார்க்கெட்டில் 300 ரூபா அப்படி நம்ம அப்போ நீங்கள் வந்துட்டு டன் கணக்கில், லட்சங்கள் கணக்கில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதோடைய ஹியூஜ் வால்யூம். அப்படி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 கிலோ தாமிரத்தை போய் நீங்கள் மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்கள், 1000 ரூபா, 1500 ரூபா.
அதுலேயும் கிரேடு 3 கிரேட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மட்டமான கிரேடே நீங்கள் 1200 கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஒரிஜினலாக மிஷினரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் 1800 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதுதான் அப்போது இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு பின்னாடி காரணம். ஆனால் புகை கசியுது, மூக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. உடனே தேசிய பசுமை தீர்ப்பாயம்லாம் உள்ளே வராங்க, விசாரணை பண்ணுறாங்க, சீல் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் வாதிடும் போது ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் மணலி பக்கம் போனீங்கன்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு அங்கே வந்துட்டு எம்ஆர்எல் இருக்குது, மெட்ராஸ் ரீஃபைனரி லிமிடெட் இருக்குது, சிபிசிஎல் இருக்குது. எல்லா பெட்ரோல் கெமிக்கல்ஸும் அந்த இடத்துல தான் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோலாகவும் டீசலாகவும் தாராகவும் இன்னும் நிறைய உபரி பொருட்கள்லாம் வந்துட்டுருக்கு. எந்நேரமும் பார்த்திங்கன்னா பெரிய ஃபனல் மாதிரி இருக்கும், தலைகீழ கவுத்து வச்சு ஒரு 50 அடி ஹைட்டு 80 அடி ஹைட்டு புகை வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த புகை எரிச்சல்லாம் இருக்காதா? அந்த மக்கள் இது நம்ம ஊருக்கு வேலைவாய்ப்பு தருது, இது புதிய ஒரு பொருளாதாரத்தை நமக்கு ஏற்படுத்தி தருது. அங்கே நிறைய டவுன்ஷிப்ஸ்லாம் உருவாச்சு. அதே போல் டவுன்ஷிப்ஸ் தான் சரி ஸ்டெர்லைட்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த இடத்துல வரதெல்லாம் காரணம் காமிச்ச பிறகு நீதிமன்றம் இல்லை ரொம்ப முக்கியமானதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திறக்கிறாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோடைய நாங்கள் ரெனியூவல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சிக்கலை தராங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது அது ரெனியூவல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி நீதிமன்றத்துக்கும் போராட்டங்களுக்கும் நடுவில் அந்த நிறுவனம் மாட்டிக்கிச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் உற்பத்தி நடந்துகிட்டே தான் இருந்தது. 2018 முன்னாடி வரைக்கும் கூட நான் சொன்ன நம்பர் அந்த 4 லட்சம் டன் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. பெரிய பக்கத்தில் இருக்கிற குமரட்டியாபுரம்னு ஒரு கிராமம், அங்கேருந்து போராட்டங்கள் வெடிக்குது, இதை மூடணும் அப்படின்ற மாதிரி அந்த மக்களும் திரண்டாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதுக்குள்ளே ஈடுபட்டாங்க. அந்த மர்மம் வந்துட்டு இத்தனை ஆண்டுகாலம் கழித்து பார்க்கும்போது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் நேரடியாக ஆதாயம் இல்லாமல் இறங்குற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல சில உண்மையாலுமே சுற்றுச்சூழல் போராளிகள் இருந்தாங்க. இப்போ அந்த போராளிகளுக்கு கண்ணுக்கு நேராக கூவ நதி இருக்குல்ல, என்னுடைய பெற்றோர் 1973 திருமணம் ஆகுது, 74 அவங்க படகுல கூவத்தில் போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்போது கண்ணுக்கு நேராக ஒரு நதி கழிவு நீர் கால்வாயாக மாறி இருக்கு. அப்போ யாருமே கொந்தளிக்கலை. இன்றைக்கும் கோயம்புத்தூரில் நொய்யில் பார்த்திங்கன்னா ரசாயன நுரை பொங்கிக்கிட்டு அது நொய்யலாரா நுரையாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அது பொங்கிட்டு வருது. அதுக்கு எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு தொழிற்சாலேருந்து ஆலை கழிவுகள் திறந்து விடுறாங்க. அப்போ அந்த இடத்துல பற்றி யாரும் கேட்குறதில்ல. இப்போது செலக்டிவ் அம்னிஷான்ற ஒரு வியாதி மாதிரி செலக்டிவான டார்கெட், இந்த இடம் ஒரு பெரிய பிக் ஷாட்டு, இல்லாட்டி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தோற்றத்துக்கு பின்னாடி ஸ்டெர்லைட் வந்துட்டு பலிகடா ஆக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பலிகடா போராட்டம் தான் அது கிட்டத்தட்ட 100 நாள் தொடர் போராட்டமாக மாதிரி அதுக்கு பிறகு 100ஆவது நாளில் வந்துட்டு வேறு அசம்பாவிதங்கள் நிகழ ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. மற்றபடி ஆரம்பிக்கப்பட்டது நல்ல நோக்கம், இதே மக்கள் தான் இடம் கொடுத்தாங்க. அதே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அங்கே வேலையும் செஞ்சாங்க, பயணம் பெற்றாங்க. ஆனால் அந்த இடத்துல நியாயமான சுற்றுச்சூழல் போராளிகளோடு கூட இன்னும் சில அரசியல் இயக்கங்கள், இன்னும் சில ஆதாய விரும்பிகள் இப்படிலாம் சேரும்போது அது ஒரு மடைமாற்றம் ஆயிடுச்சு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அந்த அரசியல் இயக்கங்கள் அதிக அளவில் சேர்ந்தாலும் இந்த போராட்டம் வந்து ஒரு பூகமாக வெடிச்சு சார். ஆனால் இப்போ எடுத்தால் தூத்துக்குடியில் இருக்கிற இளைஞர்களும் சரி, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் சரி, லாரி ஓட்டுன உரிமையாளர் சங்கம் சரி, இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும்னு ஒரு போராட்டம் பண்ணுறதா ஒரு இது இருக்குது. இது உண்மையாக இந்த ஒரு போராட்டம் அப்படி பண்ணால் ஏன் இந்த போராட்டம் வெளியே வரல? இந்த கேள்விக்கு முன்னாடி துணை கேள்வியாக ஒன்று நானே உற்பத்தி பண்ணுறேன். அந்த மூடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையான காரணம் சொன்னேன்னா, இங்கே புற்றுநோய் பாதிப்பு வருது, எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் மாசுபடுது, காற்றில் வந்துட்டு மாசு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நீண்ட விளக்கத்தை தரணும், சுருக்கமாக ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு தாமிர உற்பத்தின்றப்போ ஸ்லாகுன்னு சொல்லுவாங்க, கழிவுகள்ன்றது. இப்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்லாகு அந்த அளவுக்கும் ஸ்டெர்லைட்டில் அவங்க கட்டும்போதே அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்துட்டு இந்த ஸ்லாகை வந்துட்டு மறுசுழற்சி செய்து இன்னும் சில பொருட்களாக அவங்க வந்துட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு, ஏன்னா வேதாந்தா வந்துட்டு தே ஆர் வெல் நோன் ஃபார் ஜிங்க் ப்ரொடக்ஷன். இந்தியாவிலேயே அவங்க தான் 70% ஜிங்க் அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க சிமெண்ட்டுக்கு தேவையான ஜிப்சமும் ஜிங்க்கு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்துட்டு இதோட உபரி பொருட்கள் தான். அப்போது தாமிரம் பிரதானமான உற்பத்தி, அதோடைய கழிவுகள் வந்துட்டு மற்ற மறுசுழற்சிக்கான பண்ணும்போது அதுலேருந்து வெளியேறதுன்ற அளவுன்றது ரொம்ப ரொம்ப சொற்பமானது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள்ன்றது பெரிய அளவுக்கு இல்லை. ரெண்டாவது நிலத்தடி நீர். எப்போதுமே இது மாதிரி பெரிய நிறுவனம் கடலுக்கு பக்கத்தில், ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகங்கள் வாயிலாக தான் நடக்கணும். அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்றப்போ கடலோடைய அந்த உப்பு நீருடைய ஊடுருவல் இருக்கு இல்லையா. இப்போ மெரினா பீச் இருக்குது, நீங்கள் மயிலாப்பூருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அங்கே நீங்கள் வந்து போர் போட்ட முடிஞ்சிங்கன்னா அதுலேருந்து உப்பு நீருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும்.
அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்த முடியாது அந்த நீரை. நீங்கள் வந்துட்டு மேல்நிலை நீர் தொட்டி வச்சு அதை சுத்திகரிக்கப்பட்டு தான் நீங்கள் குடிநீர் தான் அருந்த முடியும். இல்லைனா ஆற்றுலேருந்து தாமிரபரணிலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தணும். இப்படி தான் அங்கே இருந்தது. அப்படின்றப்ப நீங்கள் நிலத்தடி நீர் மாசுபட்டுடுச்சு எங்களால் பயன்படுத்த முடியலன்னு சொல்கிறது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு முரணாக எனக்கு தோணுச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் பாதிப்புன்ட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே புற்றுநோய் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது புற்றுநோய் அதிகமாக தென்படக்கூடிய மாவட்டங்களாக ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி, நாமக்கல் இந்த பகுதியில் அடையாளம் காட்டுறாங்க. இதில் எங்கே தூத்துக்குடி வந்தது? அதே போல் தமிழ்நாட்டில் சோஃபார் கண்டறியப்பட்ட புற்றுநோய் வகைமைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் 50% பெண்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோய், அந்த கருப்பை வாய் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய். அடுத்த சதவீதம் மார்பக புற்றுநோய். அதுக்கு அடுத்த சதவீதம் மது அருந்துதல், பான்பிராக் மாதிரி போடக்கூடிய அந்த போதை வஸ்துக்களால் வாய் புற்றுநோய். அதுக்கப்புறம் குடல், பெருங்குடல், வயிற்று புற்றுநோய். இது நம்ம அருந்தக்கூடிய இல்லாட்டி உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த கழிவுகள் தேங்கக்கூடிய புற்றுநோய். இதில் 78,000 பேர் இருந்தாங்க 2023. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இருக்காங்களாம் புற்றுநோயாளிகள். இதில் சுற்றுச்சூழல் சீர்கேடுனால இவங்களுக்கு நெஞ்சக நோய் வந்து அது புற்றுநோயாக மாறி இருக்குது. இல்லை இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பயாப்சி பண்ணி பார்த்துட முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி வந்திருக்குன்னா அதோடைய மூலம் என்னன்றதை நம்ம இன்றைய மருத்துவம் நிரூபிச்சிடும். அப்படின்றப்போ இந்த இடத்துல புற்றுநோய் பரவச்சுன்றப்போ அதுக்கான தரவுகள் ஒன்று இருக்கணும்ல. நான் சொல்கிற தரவுகள் எதுவுமே என்னோடய தகவல் இல்லை. தமிழ்நாடு புற்றுநோய் பதிவேடு திட்டம்ட்டு ஒன்று இருக்குது. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரீசெண்டாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதில் லேட்டஸ்ட் டேட்டா தான் நான் சொன்ன அந்த 4 மாவட்டங்கள் அதிகமாக தென்படுது. தூத்துக்குடி வரல. இல்லை, தூத்துக்குடியே இல்லை, 10 இடங்கள்லேயே இல்லை. அப்போது புற்றுநோய் பரவுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரூல்ட் அவுட்டா? நிலத்தடி நீர் ஏற்கனவே கடல் நீரோடைய ஊடுருவல் இருக்குன்னு சொல்லும்போது அது ரூல்ட் அவுட்டா? அப்புறம் மறுசுழற்சி பண்ணுறதுனால அதில் ஏற்படக்கூடிய அந்த தேங்கக்கூடிய கழிவுகள்ன்றதும் ரூல்ட் அவுட்டா? சுவாச கோளாறுகள் அதிகம். அதான் உங்களுக்கு மறுசுழற்சி பண்ணுறதுலேயே உங்களுக்கு 80% போயிடுது. மீதி இருக்கிறதுக்கு மணலில் என்ன இருக்குது, கும்மிடி பூண்டியில் என்ன இருக்குது, ஆந்திரா தடா ஸ்ரீசிட்டியில் என்ன இருக்குது. இது ஒரு எப்போதுமே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க வச்சுக்கலாம், அந்த சவுண்ட் இருக்கும். இல்லை சார் இது ஒலி மாசு எங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு வெல்டரோ ஒரு ஃபிட்டரோ அந்த ஒலியை இல்லாமல் நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? அப்போ அந்த ஒலி மாசுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நாமக்கல்லில் லாரி பாடி கட்ட முடியுமா? தமிழ்நாட்டிலே பாடி அதிகமாக கட்டுறாங்க, லாரியாக போகுதுன்னு சொல்கிறாங்களே. அங்கே போய் நின்று பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் உங்களுக்கு காது எப்படி இருக்குன்ட்டு? தனால் கேட்டுன்னு இருக்கும். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்களும் இது நம்மளுடைய ஊருக்குடைய வளம், நம்மளுடைய குறியீடு. இது நம்மளுடைய இப்போ திண்டுக்கல் பூட்டு எப்படி பெருமையாக கருதுகிறாங்களோ நாமக்கல் அது மாதிரி பெருமையாக கருதுறாங்க. அப்படி தான் தூத்துக்குடி மக்களும் இருந்தாங்க. அதனால தான் அவங்க அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் அதோடைய சுருக்கமான ஒரு பகுதி. ஓகே, இப்போ அந்த முதற் கேள்வியாக ஒன்று கேட்டேன்ல சார், நிறைய இளைஞர்களும் தொழிலாளர்களும் இங்கே வந்து போராடுறாங்க, எங்களுக்கு ஸ்டெர்லைட் மீண்டும் வேணும். இந்த போராட்டம் நடக்குதா? நடந்தால் ஏன் இந்த போராட்டம் பெருசாக வெடிக்கலை? அதாவது அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் எப்போதுமே ஒரு சண்டை நடக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டெர்லைட் வேணும்ன்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில் இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நித்தம் பார்க்குறோம். ஒரு 2,000 பேர் 3,000 பேர் 5,000 பேருன்ற மாதிரி அங்கே சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க, வாசலில் வந்து நிற்கிறாங்க, கொடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சடார்னு என்ன வந்து நிற்கும் அப்படின்னா, சார் அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் செத்துட்டாங்க தெரியும்ல, இப்போ அதுக்கு காரணமானதை நீங்கள் திறக்க சொல்கிறீங்கன்னான்ட்டு இப்படி வந்து நிற்பாங்க. ஒரு ஆலை இயங்குது, ஆலைக்குள்ளே வெடி விபத்து நிகழ்ந்து, ஆலைக்குள்ளே அசம்பாவிதம் நிகழ்ந்து, அதில் 13 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அதை மூடிட்டாங்கன்னா, அதை திறக்க சொல்லும்போது நீங்கள் இதை சுட்டி காட்டினீங்கன்னா பொருத்தமாக இருக்கும். குஜராத்தில் இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டு விழுந்தது, 260 பேர்ட்டு இறந்து போனாங்க. யாரும் ஃப்ளைட்டில் போகாமல் இருக்கீங்களான்னு? தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காங்க, அடுத்த ஃப்ளைட்டே போக ஆரம்பிச்சு. அப்போது இந்த ஆலைக்குள்ளே கூட இது நடக்கலை. ஆலையை மூடுது நிர்வாகம், மூட சொல்லுது நீதிமன்றம், அரசாங்கம் சொல்லுது. இவங்க நீதிமன்றத்தில் நிர்வாகத்தின் சார்பில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே மூடப்பட்ட ஆலையை நிரந்தரமாக மூட சொல்லி தான் கேட்குறாங்க. அன்றைக்கி அது ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் மீண்டும் போட்டு கேஸ்லாம் போட்டாங்க. 2024 வரைக்கும் கூட அது கேஸ் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ மூடினதை நிரந்தரமாக மூட சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ அது காவல்துறைக்கும் போராளிகளுக்கும் இடையிலான ஒரு விஷயம். அப்போ இந்த பக்கமும் வரம்பு மீறாங்க, இந்த பக்கமும் வரம்பு மீறாங்க. அந்த 13 பேர் உயிரிழப்பு இருக்குல்ல, அது ஒரு ஆன்மாவை உழுக்கக்கூடியது, நெஞ்சை உழுக்கக்கூடியது. யாராக இருந்தாலுமே நம்ம உறவினர்கள் யாராச்சும் ஒருத்தர் அது மாதிரி படுகொலை அந்த இடத்துல ஒரு கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம நெஞ்சு எப்படி பதறும்? ஸோ அவங்களுடைய ஆன்மாவுக்கு நம்மளுடைய அஞ்சலி. கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை நம்ம வந்துட்டு கொச்சைப்படுத்த முடியாது, குறைச்சி பேச முடியாது. ஆனால் இது அது இல்லை விஷயம். 13 பேர் கம்பெனிக்கு உள்ளே சாவலை,
கம்பெனி வெளியே போலீஸ்க்கும் போராட்டக்காரர்கள் நடந்த போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்கிறாங்க. ஆனால் இதை பேசும்போது திறக்கணும்னு சொல்லும்போது அந்த 13 பேருடைய உயிர்களும் அந்த 13 பேரும் வந்துடும்போது இதை வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறதுக்கு தமிழர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய சாதனைகளை சொல்ல கூச்சப்படுவாங்கன்ற மாதிரி சில குணாதிசயங்கள் வித்தியாசமான குணாதிசயம் கொண்டவர்கள். அப்படின்றப்போ ஐயோ இந்த 13 பேரை பற்றி பேசிடுவாங்களோன்ற மாதிரி அந்த தயக்கங்கள் தான் ஊடகத்துலையும் தென்படுது, பொதுமக்கள்கிட்டையும் தென்படுது. ஆனால் அதையும் மீறி இந்த 10 ஆண்டுகள் தூத்துக்குடி எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அவங்க அந்த 10 ஆண்டு காலத்தை பார்த்துட்டாங்க. ஐயோ நமக்கு வளர்ச்சி தேவைன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரவே அப்படிப்பட்டவங்களா இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடியும் அந்த இடத்துல சில குழுக்கள் சில இளைஞர்கள் திறந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற சிந்தனை ஓட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த 13 உயிர்கள் முன்னாடி வந்து போகிறதுனால தான் மீடியாவில் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட்ன்ற பேச்சை யாரும் எடுக்கும். இப்போ அது பண்ணால் என்னமோ தேச துரோகி மாதிரி, இப்போ ஆன்டி இண்டியன்ற ஒரு வார்த்தை ஃபேமஸாக இருக்குல்ல இந்த கவர்மெண்ட்டில், அது மாதிரி நாம் அதை பற்றி பேசினா ஐயோ இவன் வந்து தமிழின விரோதி, இவன் வந்துட்டு கார்பரேட் கைக்கூலி, இல்லைன்னா இவன் வந்துட்டு இந்த 13 பேர் ஊர்களை வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசணும். இறப்பு இல்லாத வீடுகளே இல்லை. முதுமை காரணமாகவோ விபத்து காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தில் எல்லா வீட்லையும் ஏதேனும் ஒரு விதத்தில் இறப்புகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம ஊர்லேயே பழமொழி இருக்குது, ஒரு தெற்கு வீட்டில் வந்துட்டு இனிப்பாக விஷயம் ஒரு கல்யாண விஷயம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தூத்துக்குடியில் ஒரு பெரிய துக்கம் நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இனிமையான ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும்தான் மக்கள் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வருவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும். இப்படி தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் சில அரசியல் கட்சிக்காரங்க சொல்கிற விஷயங்கள் இதுதான் சார் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே வாழ்ந்து பார்த்தா தெரியும், அவங்க வழியை உணர்ந்தால் தான் புரியும் அப்படின்னு பேசுவாங்கல்ல சார். அப்படின்ற பட்சத்தில் யார் சார் பேச முன் வருவா? அப்படி சொன்ன அரசியல்வாதிகளாம் சொல்லிட்டு நேரம் சென்னைக்கு வந்துடுறாங்க, திருச்சிக்கு வந்துடுறாங்க, மதுரைக்கு வந்துடுறாங்க, அங்கேயே இருக்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய குரல் ரொம்ப முக்கியமானது. ஆமாம் எங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது, இது மூடுங்க சொன்னாங்க, அது வந்து நீதிமன்றமும் கேட்டது, தேசிய பசுமை தீர்ப்பாயமும் கேட்டது, அரசாங்கமும் செவிமடுத்தது. இப்போ அதே மக்கள் எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை, வேலை இல்லை, படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறோம், போதைப் பொருளுக்கு அடிமையாக வராங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாக வராங்க, இங்கே ஒரு நல்ல நிறுவனம் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே சொல்லும்போது இந்த குரலுக்கு செவிமடுக்க வேண்டியது தேவையா இல்லையா? அதுதான் இப்போ நடக்கும். ஆனால் அதை யாரும் எடுக்க மாட்டோம், கையில் எடுக்க. அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இப்போ அரசியல்வாதிகள் திருச்சியிலேருந்து கிளம்பி போகணுமா, மதுரையிலேருந்து கிளம்பி போகணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை அந்த மக்களே அவங்களே டிசைட் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு வந்து உற்பத்தியில் வந்து இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் முன்னிலையான மாநிலமாக இருக்குது சார். அப்படின்ற பட்சத்தில் காப்பர் உற்பத்தின்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாகுது. எப்படி சென்னையை வந்துட்டு டெட்ராய்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க, அதாவது அமெரிக்காவுடைய டெட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா கார் உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஒரு நகரம். அதுபோல் தெற்காசியாவில் கார் உற்பத்திக்கு மிக முக்கியமானது வந்துட்டு சென்னையாக இருக்குது. இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் அதில் ஓடக்கூடிய வாகனங்கள் லட்சக்கணக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மரபுசாரா எரிசக்தி, நம்ம சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லேருந்து நம்ம பேட்டரியாக மாற்றி நாம் வந்துட்டு காரில் இயக்கினா தான் சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு இருக்காதுன்ற ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கு, மாநில அரசு எடுத்திருக்கு. அதனால் நீங்கள் லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸோடைய வருகை விளம்பரங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக ஒரு கொள்கையும் தமிழ்நாடு அரசு வகுத்திருக்காங்க. அப்படின்றப்போ இந்த பேட்ரி வெஹிக்கிள் வரும்போதே நீங்கள் காப்பர் இல்லாமல் நீங்கள் யோசிக்கவே முடியாது. இருக்கக்கூடிய இந்த தனிமை அட்டவணையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான மின் கடத்தி காப்பர், ஓகேங்களா? அதே போல் துருப்பிடிக்காத தனிமங்களில் காப்பர் முக்கியமானது, அதே போல் வளையக்கூடிய தனிமங்களில் காப்பர் முக்கியமானது. இப்போ நீங்கள் தங்கமோ மற்ற பொருள் வச்சிங்கன்னா இப்படின்னா எளிதில் செப்பு கலக்காமல் இருந்தீங்கன்னா அது உடஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு கிராம் சொல்கிறாங்களா, இது வந்துட்டு இத்தனை கேரட்டுன்னு சொல்லி, என்ன அளவு இது, இவ்வளோ % காப்பர் கலந்துருக்கும், செப்பு கலந்துருக்குன்றது தான் அதோடைய பொருள். அப்போது வளையக்கூடியதாக இருக்கணும், துருப்பிடிக்காததாக இருக்கணும், அதிக அளவுக்கு மின் கடத்தியாக இருக்கணும். இது காப்பருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போது 200 டன் ஓர் அந்த தாதுவை நீங்கள் சலிச்சிங்கன்னா அதோடைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 டன் தாது கிடைக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்குது. இங்கே ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. யாருமே வந்துட்டு நாடு இக்கெட்டு கெட்டு போனான்னு இல்லை, அவங்க அத்தனை பேர் ஜியாலஜிஸ்ட். இந்த இடத்துல இவ்வளோ தான் எடுக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ தான் படிமங்கள் இருக்குது, இவ்வளோ தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வெடி போடுறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பில்டிங்கை கவுத்து வச்சு போட்ட மாதிரி வெடி போட்டு தான் நீங்கள் உருக்கி எடுக்கணும். அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ். அந்த ஸ்மெல்ட்டிங்கிறது சாதாரண விஷயமா இருக்காது. அந்த ஓர் உருக்கி வரக்கூடிய இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தை நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் அங்கே மனிதர்கள் நின்று வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தாமிரம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது வெஹிக்கிள்ஸ், காரோ பைக்கோ இதை தாண்டி எல்லாருமே வீடுக்குள்ளே சோலார் பேனல்லாம் போட ஆரம்பிச்சிட்டு இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை, நீங்கள் முப்பந்தல் பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா வழிநடுக ராட்சசமாக அந்த காத்தாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த காற்றுலேருந்து அந்த
ரெக்கையிலேருந்து இருக்கக்கூடிய மின்சாரத்தை கீழே கிரிட்டுக்கு கொண்டு போகிறது எது? காப்பர் தான். அப்போ நீங்கள் காற்றாலையில் இருந்தாலும் சூரிய ஒளியில் இருந்தாலும் பேட்டரி வெஹிக்கிள்ஸ்க்கு எது வந்தாலுமே பேஸ் மூலப்பொருள் தாமிரம். ஒரு பக்கம் நீங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாத ஒரு வாகன உற்பத்தி வேணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு முன்ன மூலப்பொருளான தாமிர உற்பத்திக்கான ஆலையை மூடிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிற மாநிலங்களையும் பிற நாடுகள்லையும் நீங்கள் இறக்குமதி பண்ணலாமான்னு கேட்டீங்க. அதை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தாமிரத்தோட ஒரு கிலோ விலை பார்த்தீங்கன்னா 1500 1800 ஆயிருக்கு. ஏன்னா இறக்குமதி பண்ண வேண்டியது. இங்கே இருக்கும்போது அதோட விலை எவ்வளோ தெரியுமா? 300 ரூபாய் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கிலோனா அப்போ ஒரு காருக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு தாமிரம் தேவைப்படும்? ஒட்டுமொத்தம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கார்கள் ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்போ அதுக்கான தேவை என்னவாக இருக்கும்? அப்போ இதோடைய அளவு ரொம்ப பெருசு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு பக்கம் இந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான மின்சார வாகனங்கள் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த பக்கம் அதுக்கான மூலப்பொருளான தாமிரத்தை ஏன் மத்திய அரசு ஒரு நிறுவனம் நடத்துவது போல் நாமளே ஏன் மாநில அரசு ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடாது? நெய்வேலியில் ஒரு சிக்கல் வருது. மத்திய அரசு வந்து பங்குகளை விற்கணும்னு நினைக்கும் போது அப்போது ஜெயலலிதா அரசாங்கம் இருந்தாங்க, அவங்க மத்திய அரசோட பங்குகளை வாங்குறாங்க. ஒரு மாநில அரசு வாங்கினது தான் முதல் முறை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நெய்வேலி போயிடக்கூடாது, இங்கே நிலக்கரி சுரங்கம் இறக்கணுன்ட்டு. நிலக்கரி சுரங்கத்தை விட இது ஒன்றும் பெரிய அளவுக்கு தீங்கு ஒன்றும் விளைவிச்சிடாது. அதுக்கு பல்லாயிரம் ஏக்கர் வேளாண் பரப்பு அழிக்கப்படணும். இது வந்து அளவு இல்லை. நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க, அது ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இதுக்கு மிஞ்சி போனால் 250 ஏக்கர் 300 ஏக்கருக்குள்ளே இது முடிஞ்சிடுது. ஆனால் நிலக்கரி சுரங்கத்துனா 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீங்கள் கையகப்படுத்தணும். அதுலேருந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா சொற்பம். மேலே அதுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா, நெல்லோ பயிரை வெட்டிங்கன்னா அது தரக்கூடிய பலன்கள் பல்லாயிரம் காலத்துக்கு நம்ம பயில நிற்கும். அப்போ அதுக்கு நீங்கள் அனுமதி நடத்திருக்கீங்க, இதுக்கு அனுமதி தரலன்றப்போ அது கேள்வி வருமா வராதா? ஆனால் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்நாட்டு முதலீடாக இருக்கட்டும் வெளிநாட்டு முதலீடாக இருக்கட்டும் எங்கே எந்த ஒரு பெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் முதலீடுகளை ஈர்ப்பதில் என்னோட கவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கையிலே காப்பர் இருக்கிறப்ப அவர் ஏன் அந்த முடிவை எடுக்க மாட்டார்? அதை ஏன் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எடுத்து? அதான் நான் சொல்கிறேன்னு, ஒரு எமோஷ்னலான விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து இரு பக்கமும் கூரான கத்தியை கைப்பிடிக்கிற மாதிரி. இப்போ 13 உயிர்கள் பலி போயிருக்கு. அப்போ அதிமுக அரசாங்கம் இருந்தது. அப்போ அதை வச்சு திமுக அரசாங்கம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு கேள்விகளை எழுப்புனாங்க. ஓகேங்களா? அவங்களும் போராட்ட காலத்தில் ஒரு எல்லை வரை இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி ஆட்சிக்கு வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னு ஏற்கனவே ஒரு சில விமர்சனங்களை அவங்க எதிர்கொள்கிறாங்க. இந்த 8 வழி சாலை மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் திரும்பிட்டா அந்த மீண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த 13 உயிர்கள் வந்துட்டு இட்ஸ் ப்ளே க்ரூஷியல் ரோல். அதனால் அவங்க இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஜெர்மனிக்கு போனார், லண்டனுக்கு போனார், துபாய்க்கு போனார். அங்கேருந்துலாம் வரக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கங்கே இயங்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வேதாந்தா ரிசோர்ஸஸ் வெளிநாட்டிலே இருக்குது. அந்த நிறுவனத்துலேருந்து முதலீடு இங்கே ஈர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இங்கே கம்பெனி இருக்குது. அப்போ ஈர்க்கிறதுக்கு இந்த முதலீடு ஈர்க்கிறதுக்கான ஒரே வழி அதற்கு அனுமதி தரது மட்டும்தான். அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்ல, சபர்பன் ட்ரெயினில் தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்ல, மெட்ரோ ட்ரெயினில் தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்ல, ஈவன் ஆட்டோவில் கூட நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்ல. ஒரே ஆப்பு, அதில் ஒரு QR கோட் போட்டுங்க. அப்போது எளிமைப்படுத்துறீங்க மக்களுடைய போக்குவரத்தை. சில பேருக்கு மெட்ரோவில் டிக்கெட் எடுக்க தெரியாது, சில பேருக்கு இதில் எப்படி ஏறி இப்படி இறங்குன்னு தெரியாது. அத்தனைக்கும் சொல்யூஷனாக உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறீங்க. அதுபோல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் வந்துட்டு பயணிகளை இருக்கணும், மக்கள் அணுகிறீங்களே, அதே போல் இந்த விஷயத்துலையும் நமக்கு முதலீடுகள் தேவை. ஏற்கனவே இங்கே தாமிரம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை எப்படி ஈஸியான மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம்? நிர்வாகத்திலேருந்து ஒரு பேச்சு, மாவட்ட ஆட்சியர் வழியாக அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பேச்சு, எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க, இப்போ என்னவா இருக்குது, நாம் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு சிஸ்டமைஸ்டாக பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீதிமன்றத்தில் இந்த ஸ்டெர்லைட் மேலே போடப்பட்ட வழக்குகள் என்ன நிலையில் இருக்குது, அதை நடத்த அந்த வேதாந்த நிறுவனம் என்ன ஒரு முடிவுகள் அடுத்தடுத்து எடுத்துருக்கு? வேதாந்தா நிறுவனம் முடிந்தவரை போராடி பார்த்தாங்க. ஏன்னா 96 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே 98 ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 99, 2000, 2001, 2003 அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்துட்டு அந்த NGBT இருக்காங்களா, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், அவங்க அவ்வளோ ஒன்றும் அசட்டியாக இருக்கிறவங்க இல்லை. சரியான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ தேசிய பசுமை தீர்ப்பாயமோ உங்களுக்கு அனுமதி தராது. அப்போ அவங்க நடத்தின 96 மூடப்பட்ட அந்த 2018 வரைக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட முறை அவங்க நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் இப்போ ரெக்ஸ் இருக்கா, ரெக்ஸ் முகத்துக்காக நான் பண்ணிட்டுலாம் கிடையாது. நீங்கள் தரக்கூடிய தரவுகள் என்ன, சான்றுகள் என்ன, இப்போ இதான் இண்டெக்ஸ். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல் இதுக்கு முன்னாடி புற்றுநோய் எண்ணிக்கை இவ்வளோ இருந்தது, இந்த நிறுவனம் வந்ததுனால புற்றுநோய் பன்மடங்கு அதிகரிச்சிச்சு, அப்போ இது செல்லாதுப்பா அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன தரவுகள் தராங்க,
நாங்கள் வந்துட்ட பிறகு இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் உள்ள மேம்படுத்தியிருக்கோம், இவ்வளோ கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்துட்டு உதவி பண்ணிகிட்ருக்கோம். சுற்றுச்சூழல் மகளிர் சுயஉதவிக்குழு ஆரம்பித்து அங்கே இருக்கிற எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் தாமிர முத்துன்னு நிறைய பேரில் அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அத்தனை தரவுலையும் அவங்க தராங்க. மறுசுழற்சியின் மூலிமா நாங்கள் வந்துட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கான மூலப்பொருட்களை சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லா ஈபிக்கும் எங்களது கிரிட்லேருந்து நாங்கள் வந்துட்டு மின்சாரத்தையும் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. மருந்து தொழிற்சாலைக்கு தேவையான சல்ஃபியூரிக் ஆசிடு, பாஸ்போரிக் ஆசிடு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது அத்தனை தரவுகளையும் பார்க்குறாங்க, அனுமதி தராங்க. ஸோ நீதிமன்றம் ஒரு பெரிய நிறுவனன்றதுனால மட்டுமே நீங்கள் என்ன வேணால் நடத்திக்கலாம், அங்கே யார் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. சிறிய நிறுவனமோ பெரிய நிறுவனமோ அந்த இடத்துல தவறு இழைக்கப்பட்டால் பூட்டு போடு, இல்லையா போ நீ நடத்து. இந்த இடத்துல 2018 அசம்பாவிதத்துக்காக மட்டும்தான் பூட்டு தொங்குச்சே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறுவனங்கள் நடத்தும் போது கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும். அப்போ அதுக்கு சரி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த முறை அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறவாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக வேதாந்தா குரூப் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்டதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் முதல் 5 ஆண்டுகள்லேருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் அனுமதி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சரியாக இல்லாத நிறுவனத்துக்கு ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்துருக்குமா? அப்போது ஒரு கட்டத்தில் மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை பார்க்குறாங்க. அப்போ அரசியல் அந்த இடத்துல அரசு வந்துடுது. மக்கள் போராட்டம் வந்த பிறகு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்போ இருப்பா ரினியூவல் பண்ணாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அப்போது அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு அந்த இடத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தடை இல்லை, தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்துக்கும் தடை இல்லை. மக்கள் போராட்டம், அரசோடைய வாக்குகள், இது ரெண்டும் சேரும்போது அந்த இடத்துல முடிவுகள் வேறையாச்சு. நீதிமன்றத்தில் இன்றளவும் அவங்க எல்லா விதமான சாத்தியக்குறைகளும், நாங்கள் வந்து 7 வருஷமாக முடியே இருக்கோம், நாங்கள் இது வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போய் ரன் பண்ண முடியுமா, எடுத்துகிட்டு போகலாமா, ஏன் இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் சென்னையிலையும் தமிழ்நாடு முழுக்கும் ஏன் இந்தியாவுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வருது. சிலிண்டர்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த செயற்கை சுவாசம் அளிக்கிறதுக்கு ஆக்சிஜன், ஏன்னா கொரோனா எதை பாதிச்சுட்டு நுரையீரலில் பாதிச்சுட்டு அங்கே நிறைய பேரால் சுவாசிக்க முடியாமல் இருந்தாங்க. போதுமான அளவுக்கு நம்மகிட்ட ஆக்சிஜன் உற்பத்தி இல்லை. அப்போ மூடி இருந்த அந்த ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும், மருந்து ஆக்சிஜன் மட்டுமே அந்த இடத்துல அவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ அதுக்கு மட்டும் அது எப்படி பயனளிச்சது? அப்போ அந்த இடத்துல முறையாக இயங்கிக்கிட்டு இருந்தால் அது இன்னும் 10,000 டன் அதால் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது. அப்போ நாம் பயன்படுத்திட்டோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீதிமன்றத்தில் முடிஞ்ச அளவு இவங்க வாதங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அரசும் மக்களும் அந்த 13 பேர் உயிர்களும் தான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பிளேஸ் a crucial ரோல். மீண்டும் காப்பர் உருவாக்குவதற்கான பாசிபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கா சார்? கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி என்னுடைய கனவு 2030 $1 ட்ரில்லியன் நோக்கி நகரன்ட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கேருந்து இன்னும் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகணும், இன்னும் நிறைய விதமான தொழில்கள் இங்கே உள்ளே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நாம் அந்த பொருளாதார தன்னிறைவை அடைய முடியும். அதே போல் வரக்கூடிய ஆலைகளும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் மின் வாகனங்களாகவும் மின்சாரம் சார்ந்த பசுமை எரிவாயு சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது அத்தனைக்குமே எங்கே வந்து நிற்குதுன்னா நம்மளுடைய காப்பர் கன்சம்ஷன். நாம் வந்துட்டு எவ்வளோ தான் ஹிண்டல்கோலேருந்து வாங்கினாலும், எவ்வளோ தான் இந்துஸ்தான்லேருந்து வாங்கினாலும் நம்மளுடைய தேவை பெருசு. ஏன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாருடைய இந்தியாவிலேயே அதிகமாக ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். 40,000 சொச்சம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 40,000 ஆலைகள் இயங்கிறதுக்கு எவ்வளோ காப்பர் தேவைப்படும்? அதுலேருந்து மேனுஃபேக்சர் வரக்கூடிய பொருட்கள் போயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு நியூ செட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அதுக்கப்புறம் தான் திருப்பி உங்களுக்கு ஒரு நாள் ப்ரொடக்ஷனே லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நிறைய தேவை. அப்போ இந்த இடத்துல தாமிரம் வேணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக தாமிர உற்பத்தி ஆலை வேணும். அது நம்மகிட்ட ஒரு தாமிர உற்பத்தி ஆலை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மினிமம் 4 to 5 years ஆகும். நான் இது வந்துட்டு இட்லி மாதிரி சுட்ட உடனே ஒரு வேக்காடை வந்து எடுத்துட முடியாது. அதுக்கான இடங்கள் வேணும், அது துறைமுகத்துக்கு அருகில் இருக்கணும். அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு ஓரளவுக்கு ஆதரவும் தரணும். இப்படிலாம் பார்க்கும்போது ஏற்கனவே தூத்துக்குடி நடந்த சம்பவத்தினால வேறு எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, எப்பா அது மாதிரி எங்களுக்கு ஆகிடுமோ, ஈஸியாக ஒரு லேமன் பர்ஸ்பெக்டிவாக தானே அது மாதிரி நினச்சிடுவாங்க. அப்போது இனிமேல் ஒரு ஆலையை நிறுவி அதுலேருந்து உற்பத்தியை தொடங்குறதுன்றது அவ்வளோ எளிதான செயல் இல்லை. முடியும், ஆனால் அவ்வளோ எளிதான செயல் இல்லை. அப்போது எக்ஸிஸ்டிங் ஒரு செட்டப்போடு இருக்குது, என்ன ஒரு 6 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. அது தேவையான அளவுக்கு தூசு தட்டி அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்கும்.
அரசும் ஒத்துழைப்பு கொடுத்து நீதிமன்றம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் சுமூகமான முறையில் நடந்தாலும் அரசியல் கட்சிகளின் சீண்டல்கள் இது இருக்குமா? ஒருவேளை ஸ்டெர்லைட் திறந்தாலும் திரும்பி போராட்டம் நடக்குமா? கண்டிப்பாக இன்னும் 6-8 மாதத்தில் எலெக்ஷன் வருது. 2026 தேர்தல் வந்துட்டு இப்போ 4 முனை போட்டியாக உருவாயிருக்கு. இருபுறம் திராவிட கட்சிகள், ஏற்கனவே தனித்து நிற்கிற சீமான், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய். இப்படி இருக்கும்போது வாக்குகள் பிரியும். அப்போது முடிந்தவரை சிந்தாமல் வாக்குகள் அல்லது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எத்தனைக்கும் அது மரபும் கூட. அப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் விஷயம் வந்து வச்சிங்களேன், ஒரு ஆளுங்கட்சி இதை சரியான விதத்தில் ஓகே மக்களுக்கான வேலை வாய்ப்புன்ற அளவுக்கு எடுத்தாங்கன்னா மற்ற கட்சியில் என்ன சொல்லணும்னா இவங்க விலை போயிட்டாங்க, அப்போது இது வாக்குக்காக ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு வரும். இது எதிர்கட்சிகள் கேள்வி எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே இது வந்து இந்த ஆட்சியில் தான் நடந்தது, இப்போ பார்த்தீங்களா திருப்பி இவங்க என்ன பண்ண, இப்படி அரசியலுக்காக தான் இது மாறுமே தவிர அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் வராது. அப்போ இதுக்கு என்ன வேணும்னா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் வேணும். இதை பாருங்கள், இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் சம்மந்தப்பட்டது, தமிழ்நாட்டு மக்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயங்கள், தொகுதி மறுசீரமைப்பு விஷயங்களுக்கெல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்க. எல்லா கட்சியிலும் வந்தாங்க, அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. ஒத்திசைவாக ஒரு முடிவை மத்திய அரசுக்கு தீர்மானமாக நிறைவேற்றி அமைச்சாங்க. அதுபோல் இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தையும் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். இதை பாருங்கள், இதில் வந்து நம்ம மனமாச்சரியங்கள், கட்சி மாச்சரியங்கள்லாம் எடுத்து வைங்க. இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பண்ண குற்றச்சாட்டுகள் என்ன, இதோடைய சுற்றுச்சூழல் சீர்கேடு. இப்போ ஒரு புது டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க, இந்த டெக்னாலஜி என்னென்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுப்போம் அப்படி மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த கட்சிகள் சிதறாது. ஸோ தனிப்பட்ட ஒரு கட்சி ஆதரவு, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி எதிர்ப்புன்னு வந்தோன்னா அது மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை தான். இப்படி தான் இதுக்கு சொல்யூஷன் கொண்டு போக முடியும்னு நான் யோசிக்கிறேன். நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள்னு சொல்லிடுறீங்க சார். அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி மக்கள் வந்து எந்த ஒரு போராட்டத்துக்குமே அனுமதிக்காமல் அவங்களே இதில் இறங்கலாம்ல இந்த முன்னெடுப்பில்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்களும் குறிப்பிட்டீங்க, நானும் குறிப்பிட்டேன், இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆள் இயங்கிட்டு இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மாஸாக ஒன்று வரும். அப்புறம் ஒருத்தர் நம்ம ஒரு வில்லன் இருந்தால் ஒரு ஹீரோ அடிக்கின்ற மாதிரியான ஒரு கதை தான் இது. அப்போ ஒன்று இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஆளை வந்துட்டு உயிரோட கடன்னு இயங்கிட்டு இருக்கும்போது அப்போ அது எதிர்க்கணும். சரி, இப்போ ஒரு மூடி இருக்கிற ஒரு ஆளை அதுக்கு உயிர் கொடுக்குறதுன்றது எப்போதுமே டிஸ்ட்ரக்டிவ்ன்றது ரொம்ப சுலபங்க, கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆலையை மூடுறதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, சில உயிர்கள் பலியாயிடுச்சு, அதுக்கப்புறம் மூடப்பட்டது. ஆனால் திறக்க சொல்லி பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாட்டுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போராட்டிட்டு தான் இருக்காங்க மக்கள். அது போல் ஒரு தன்னெழுச்சியான ஒரு விஷயத்துக்கு அவங்க தான் நகர்ந்து வரணும். அதே கம்யூனிட்டி அப்புறம் மக்கள் ஆமாம் நம்ம அன்றைக்கி பண்ணோம். இப்போ இந்த மூடிட்ட பிறகு 2018 இந்த 2025 இந்த 7 ஆண்டுகளில் தூத்துக்குடியில் எவ்வளோ வேலைவாய்ப்புக்கு பறி போயிருக்கு, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இந்த நிறுவனங்கள் மூடிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கான பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ நாம் பண்ண சரியா தப்பா? அப்போ நம்மளை அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம காதுகளில் நிறைய தகவல் வந்து விழுந்தது, அது நாமளாக யோசிச்சோமா யாராவது கொடுத்ததா அப்படின்றத அவங்க யோசித்து பார்க்கணும். அதுக்காக ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் போராளிகளும் நம்ம குறை சொல்லவில்லை. எந்த இடத்துலும் நம்ம மண்ணுக்கோ நம்ம உடலுக்கோ, இப்போ நமக்கே இந்த இடத்துல தோல் அரிக்குன்னு வச்சிங்களேன், நம்ம டாக்டர் காட்டாமல் இருப்போமா? அதுபோல் அந்த மக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அதை மருத்துவ ரீதியாக அணுகியிருக்கணும். அதை தாண்டி இதுக்குள்ள அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நடந்தது மட்டும்தான் இது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இன்றளவும் அங்கே இருக்கிற ஒரு பிரிவினர், சில மக்கள், அங்கங்கே இளைஞர்கள் இதை திறக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது தன்னெழுச்சியாக ஒரு பெருந்திரளாக மாறுறதுக்கு காலம் கணியணும், அரசாங்கமும் அதுக்கு மனசு வைக்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு புள்ளி விவர கணக்கில் இல்லைனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தால் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இத்தனை ஆயிரம் பேர் பயன்பெறுவார்கள்னு சொல்ல முடியுமா சார்? 1996 ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொன்னால், நேரடியாக 3000 பேருக்கு 5000 பேருக்கு எங்கள் வேலை கிடைச்சிது, மறைமுகமாக ஒரு 60000 பேருக்கு. 2025 இன்றைக்கி அதோடைய அளவுகள் வந்துட்டு கண்டிப்பாக 3 மடங்கு அதிகரிக்க வச்சிங்களேன். இன்றைக்கி வேலையை நிறுவனத்தை திறந்தால் கூட அதில் 8000 பேருக்கு மினிமம் நேரடியாக பயன்பெற முடியும். கண்டிப்பாக நிறைய தொழில்கள் இன்னும் புதுசாக உள்ளே வரும், புது டெக்னாலஜிலாம் வந்துச்சு. இப்போ ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த வெஹிக்கிள் வரும்போது அதுக்குன்னா நிறைய தொழிலும் உள்ளே வரும். மறைமுகமாக கண்டிப்பாக ஒரு 50000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பயனுள்ள பதிலை அளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.